ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அந்த செகண்ட் டிசைபிள டிஃபீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படின்றான். தேர்ட் டிசைபிள் நான் போறேன் இப்போ, யங் மாஸ்டர் ஷின் ப்ளீஸ் என்னோட ஓல்டர் பிரதரை பாத்துக்கோங்க அப்படின்றான். அவனும் புரியுது அப்படின்றான். தேர்ட் டிசைபிள் மேல நான் உன்னோட ஸ்கில்ல ஜட்ஜ் பண்ணும்போது நான் என்னோட டெக்னிக்கை ஹோல் பேக் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல மேட்சுக்காக காத்திருக்கேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்றான். தேர்ட் டிசைபிள் அவனோட டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணிட்டு போல்டு இவனுக்கு ஸ்வாட் நல்லா சூட் ஆகுது. ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றான். தேர்ட் டிசைபிள் வாட் அவன் எப்படி என்னோட ஸ்வாட் மூவ்மெண்டோட ஃப்ளோவை ரீட் பண்றான் அண்ட் அவனோட கையை மட்டும் யூஸ் பண்ணி என்னோட ஸ்வாட் அட்டாக்கை ஈஸியா பிளாக் பண்றான்றான். நம்ம ஹீரோ அவனோட கையில 5th ஃபேஸ் ஆட்ட 3rd ஃபேஸோட எனர்ஜி லெவல்ல ஜெனரேட் பண்ணி ஒயிட் லைட்னிங் 10th ஃபேஸ் ஆட்டோட லைட்னிங் ரோரை அவன் மேல யூஸ் பண்றான். தலைவனால ஒண்ணுமே பண்ண முடியாம அவன் டிஃபீட் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் டிசைபிள் ஈவன் தேர்ட் டிசைபிள் இவ்வளவு ஈஸியா டிஃபீட் ஆயிட்டான்றான். செகண்ட் டிசைபிள் நம்ம இதோட டூயல முடிச்சிட்டா என்ன, இஃப் நம்ம 3 பேருமே டிஃபீட் ஆயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்ன்றான். ஃபர்ஸ்ட் டிசைபிள் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு while யங் மாஸ்டரோட மார்ஷல் ஆர்ட் எக்ஸலண்டா இருந்தாலும் நானும் அவரை மாதிரி பாம் ஸ்ட்ரைக் டெக்னிக்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கேன். சோ என்னால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட முடியாது. நீங்க இப்ப என் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன்ல நிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு அவனும் பொசிஷன்ல நிக்கிறான். மனசுக்குள்ள அட்லீஸ்ட் இவனை பார்க்கறதுக்காவது டீசென்டான ஸ்கில் உள்ளவனா தெரியுது, வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறான். அவன் பறந்து ஒரு கிக்கு விடுறான். நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்றான். இப்ப அவனோட கையை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதையும் நம்ம ஹீரோ பிளாக் பண்ணிட்டே வரான். இப்ப அவன் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு பேக் போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்னது இது, நீ ஒன்லி பிளாக் பண்ணிட்டே இருக்க போறியா, தென் இதையும் பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பெஷல் டெக்னிக்கான வீல் கிரஷிங் பாம் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணிட்டு உன்னோட மூவ்மெண்ட்ஸ் டெரபிளா இல்ல பட் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி அமுத்துறான். அவன் வழியில கத்துறான். நம்ம ஹீரோ இது ஒரு நல்ல டூயல் யங் மாஸ்டர் ஷின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கீழே அடிக்கிறான். இப்ப தலைவனும் மயக்கம் போட்டான். செகண்ட் பிரதர் மனசுல அவன் என்ன பெருசா பண்ணிட்டான், அவனும் தோத்துட்டான்றான். நம்ம ஹீரோ டூயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து பட் ஏன் லார்ட் அங்க பார்க்க ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்காருன்னு கேக்குறான். லீடரோட மனசுக்குள்ள டு திங்க் மெர்ச்சன்ட் குரூப்போட யங் மாஸ்டர் எங்களை கண்டினியூஸா டிஃபீட் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் ஆர்டினரி மேன் கிடையாது. ஈவன் நான் ஃபாங் கிளான்ல இருந்து இன்னும் 2 பேரை கூட்டு வந்திருந்தாலும் அது போதும்னு எனக்கு தோணல. டேமிட், இந்த ரேட்ல ரூலர் அசோசியேஷன்ல என்னோட பிரைடு மட்டும் அடி வாங்க போறது இல்ல, ஆல்சோ அவனுங்க என்ன என்லெஸ்ஸா அசிங்கப்படுத்துவானுங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே நடக்கலாமா அப்படின்னு கேட்கறான். இப்ப அப்படியே டவுன்ல உள்ள ஸ்ட்ரீட்டுக்கு வரானுங்க. லீடர் இது பீஸ்ஃபுல்லான டவுன், இங்க கண்டிப்பா உங்களுடைய மெர்ச்சன்ட் குரூப்போட சப்ளையர்ஸ் நிறைய பேர் இருக்கணும். நான் உங்கள்கிட்ட டைரக்டாவே கேட்கறேன், நீ ரூலர் அசோசியேஷன்ல ஜாயின் பண்றியா? நான் என்டையர் யூனிவா மெர்ச்சன்ட் குரூப்பையும் சொல்லல, ஜஸ்ட் ஒன்ன மட்டும் தான் சொல்றேன். நீ இண்டிவிஜுவல் மார்ஷல் ஆர்டிஸ்டா ரூலர் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ண அப்படின்னா உன்னால யூனிவா மெர்ச்சன்ட் குரூப்பையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்ன்றான். நம்ம ஹீரோ ரூலர் அசோசியேஷனா அப்படின்னு கேட்கறான். லீடர் இந்த ஆர்கனைசேஷன் 4 கிரேட் கிளானான டாக்கு கிளான், எக்ஸமைன் கிளான், நாங்கூன் கிளான் அண்ட் மோயாங் கிளானால கிரியேட் பண்ணப்பட்டது. இதுல எக்ஸ்க்ளூசிவா தாங் கிளானும் இருக்கானுங்கன்றான். நம்ம ஹீரோ ஹவவர் ட்ரூத் பிகாஸ் முறைம் அலைன்ஸ் 9 கிரேட் ஸ்கூல்ல ஃபோக்கஸ் பண்றதுனால தானே யூ பீப்புள் அலைன்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு லீடர் உண்மைதான், இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீ பெட்டர் இந்த குரூப்பை முரம் அலைன்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் நினைச்சுக்கோன்றான். நம்ம ஹீரோ மனசுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹாங் கிளானும் ரீசெண்டா தான் இந்த அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணிருக்கானுங்க. இப்போ எனக்கு புரியுது ஏன் அவனோட பிரைட் அவன் சேவ் பண்ணிக்க இவ்வளவு அப்சஸ்டா இருக்கான் அப்படின்னு. லீடர் சீம்ஸ் லைக் ஹாங்குக்கு கீழ இருந்த மெம்பர்ஸ்லாம் உன்னை பத்தி எல்லா இடத்துலயும் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. தேங்க்ஸ் டு தட் என்னோட ரெப்யூட்டேஷன் ஃபுல்லா ரூயின் ஆயிடுச்சு. ஆல்தோ இதுக்கெல்லாம் நான் உன்னை பிளேம் பண்ணல. சோ நீ ரூலர் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணி அண்ட் என்னோட ஆனரை ரீஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணு. மனசுக்குள்ள இந்த பாயிண்ட்ல யூனா மெர்ச்சன்ட் குரூப்போட யங் மாஸ்டரை அசோசியேஷனுக்குள்ள கொண்டு அண்ட் அவனை எனக்கு கீழே இருக்கிற மாதிரி காட்டுறதுதான் ஒரே வழி அப்படின்றான். நம்ம ஹீரோ நான் இதை ரிஃப்யூஸ் பண்ண என்ன அவன் கேட்கறான். லீடர் ஏன் நீ அந்த மாதிரி சொல்ற, இட்ஸ் நாட் லைக் நீ எதுவும் லூஸ் பண்ண போறது இல்லையே. ஷோர்லி கிரேட் மெர்ச்சன்ட் குரூப்போட சன் லாஸ் அண்ட் கெயின் கால்குலேஷன்ல ஸ்லோ கிடையாதுல்லன்றான். அதுக்கு நம்ம ஹீரோ மெர்ச்சன்ட் குரூப்போட சன்னானா அசோசியேஷன்ல என்ன பண்றது, காசு என்கிட்ட ஆல்ரெடி தேவையான அளவுக்கு இருக்கு அண்ட் நீ ஜஸ்ட் ஆஃபர் பண்றதும் ஆர்டினரி மார்ஷல் ஆர்ட்டோட சீட்டு தான். இஃப் நீ என்ன இங்க ஃபைட் பண்ண வரல அப்படின்னா நம்ம இதோட கான்வர்சேஷனை முடிச்சுக்கலாம். இந்த வாக்கு என்ஜாயபிளா இல்ல அப்படின்றான். அப்ப நம்ம லீடர் யங் மாஸ்டர் லீஜன், நான் உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நீ உன்னோட என்டையர் யூனிவா மெர்ச்சன்ட் குரூப் அழியறத பார்க்கணும்னு நினைக்கிறியா? நான் என்னோட ஹாங் கிளான் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி மெர்ச்சன்ட் குரூப்ல உள்ள எல்லாரையும் கொன்னுட்டு உன்னை மட்டும் உயிரோட விட்டு அண்ட் இந்த மார்ஷல் வேர்ல்டோட பப்ளிக் எனிமியா உன்னை பிராண்ட் பண்ணிடுவேன். டு யூ திங்க் எங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? எங்க எல்லாரையும் உன்னால மட்டும் ஸ்டாப் பண்ண முடியுமா? ஈவன் உன்னால ஹேண்டில் பண்ண முடியும் நீ நினைச்சாலும் ரூலர் அசோசியேஷன் உன்னோட எனிமியா மாறுவானுங்க. அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவனை பிடிச்சி செவுத்துல அடிச்சு அவனை கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நீ பேசினது போதும் இன்சைன்
லைங் பேஸ்டர்ட், ஹவ் அபவுட் உன்னை நான் ஜஸ்ட் இங்கேயே கொண்டுட்டு தென் யான் கிளானுக்கு போய் அவனுங்க எல்லாரையும் கொண்டுட்டு அந்த எல்லா பிளேமையும் கம்ப்ளீட்டா உன்னோட டிசைபிள் மேல போட்டுறேன், நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறியா அப்படின்றான். அதுக்கு லீடர் வந்து என்னோட வாழ்க்கையிலேயே நான் கேட்ட காமெடியான விஷயங்கள் இதுதான் வந்து மறக்க முடியாததா இருக்கும், உனக்கு மேனரும் இல்ல ஷேமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவனோட பாய்சனை ரிலீஸ் பண்றான். உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ ப்ரூவ் பண்ண பிறகு இந்த மாதிரி பேசு அப்படின்றான். மனசுக்குள்ள இது டோட் பாம் ஸ்ட்ரைக், இந்த பாய்சனஸ் டெக்னிக் வந்து நான் அந்த 4 கிரேட் கிளான்ஸோட லீடர்ஸை டிஃபீட் பண்ண பிராக்டிஸ் பண்ணது. நோ மேட்டர் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உன்னால இது விஸ்டாண்ட் பண்ண முடியுமான்றான். பட் நம்ம ஹீரோ அவனோட லைட்னிங் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றான். லீடர் வந்து வெயிட், என்னோட பாய்சன் வந்து கம்ப்ளீட்டா அவனோட லைட்னிங்ல பர்ன் ஆயிடுச்சு அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன் மேல லைட்னிங் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணிட்டு அவனை கீழே போடுறான். நீ இவ்வளவு நேரம் ஹை அண்ட் மைட்டியா ஆக்ட் பண்ணதை பார்த்து நீ பெரிய ஆள் நினைச்சேன், ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ வீக்கரா இருக்கன்றான். மனசுக்குள்ள ஐ சப்போஸ் பிகாஸ் என்னோட ஒயிட் லைட்னிங் 10 ஃபேஸ் ஆர்ட் வந்து 8th ஸ்டேஜ் ரீச் பண்ணதுனால தான் இருக்கும் அப்படின்றான். லீடர் வந்து நீ என்ன கொல்ல போற அப்படின்னா இங்கே இப்பயே என்ன கொன்னுடு, ஈவன் நீ என்ன கொன்னாலும் உன்னை ஜஸ்ட் எல்லாரும் பப்ளிக் எனிமியா தான் பாப்பாங்க, தென் எனக்கு பின்னாடி நிக்கிற ரூலர் அசோசியேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவ, நவ் திங்ஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆயிடுச்சு, யாரு ரியலி கடைசியில லூஸ் பண்ணுவா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் தலையை பிடிச்சி யூ ஹான்சங் ஐ மேக் ஷோர் நீ இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா ரிக்ரெட் பண்ண வைக்கிறான்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல யூனோ மச்சான் குரூப்பை காட்டுறானுங்க. அங்க அடிப்பட்டவனுங்க எல்லாம் பேண்டேஜ் போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ லீடரோட தலையை பிடிச்சி ஈத்துட்டு வரான். அவனுங்க எல்லாம் லீடர் லீடர்னு கத்துறானுங்க. செகண்ட் பிரதர் வந்து யங் மாஸ்டர் லீஜோன் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அமைதியா இரு இல்லனா நீனும் இந்த மாதிரி ஆயிடுவ அப்படின்றான். தேர்ட் டிசைபிள் வந்து என்னோட மாஸ்டர் இன்னும் உயிரோட இருக்காரா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவன் ஸ்டில் இன்னும் உயிரோட தான் இருக்கான், காட் கரேஜ வெல்ல ப்ரிப்பேர் பண்ணுன்றான். அவனும் ஓகே அப்படின்றான். தேர்ட் டிசைபிள் வந்து யங் மாஸ்டர் நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வேலிட் ரீசன் இருக்கும், நீங்க சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றீங்களான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து ரீசனா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவன் யூனோ மர்ச்சன்ட் குரூப்பை மொத்தமா அழிச்சிட்டு அண்ட் என்ன கல்பிரட்டா ஃப்ரேம் பண்ணிடுவான் த்ரெட்டன் பண்ணான்றான். அவனுங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ நான் ரூலர் அசோசியேஷனுக்கு போய் இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ண போறேன், காட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணி இந்த இன்சிடென்ட்கான விட்னஸா சர்வ் பண்ணுங்கன்றான். காட்ஸ்ல இருந்து ஒருத்தவன் யங் மாஸ்டர் லீ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரூலர் அசோசியேஷன் எங்க இருக்குன்னு தெரியுமா, அவங்களுக்கு அபிஷியல் ஹெட் குவார்டர்ஸ் எதுவும் கிடையாது, இஃப் ஏதாவது மீட்டிங் நடக்குது அப்படின்னா 4 கிரேட் கிளான்ஸ்ல ஏதாவது ஒரு பிளேஸ்ல நடக்கும் அப்படின்றான். நம்ம ஹீரோ தென் மோயாங் கிளானோட எஸ்டேட் தான் பக்கத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறான். அவன் கரெக்ட் அப்படின்றான். நம்ம ஹீரோ காட்ஸ் அண்ட் ட்வின்ஸ் இவனுங்க எங்கேயும் மூவ் பண்ணாம எதுவும் ஃபுல்லிஷா ட்ரை பண்ணாத மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அண்ட் செகண்ட் பிரதர் நீ வந்து இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முரம் அலைன்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்றான். அவன் ஓகேன்றான். நம்ம ஹீரோ மோயாங் கிளானுக்கு கிளம்பிட்டான். இவனுங்க இப்ப குதிரை வண்டியில போயிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இயற்கையை ரசிச்சுட்டே வரான். காட்ஸ் வந்து பயந்துகிட்டே உட்காந்துருக்கானுங்க. லீடர் வந்து இப்ப மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் லீ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு கேக்குறான். நம்ம ஹீரோ மோயாங் கிளானோட எஸ்டேட்டுக்குன்றான். லீடர் வந்து அப்படியே காடை பார்த்து தாகமா இருக்கு தண்ணி கொடு அப்படின்றான். காட் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து ஐ டோன்ட் திங்க் யங் மாஸ்டர் என்ன பர்மிட் பண்ணுவாருன்னு தோணலன்றான். நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு பக்கத்துல உள்ளவன் தலையை தொட்டு உங்க கிளானோட மாஸ்டர் வந்து தண்ணி கேக்குறான், எட் நீங்க இவ்வளவு கோல்டா பிஹேவ் பண்றீங்க, அவன் மூஞ்சி கிட்ட போய் நீ ஹான் கிளானை சேர்ந்த வாரியர் கிடையாது, நீ அசாசின் தானே அப்படின்றான். அவன் பயந்து நடுங்குறான். நம்ம ஹீரோ மேல லைட்னிங் ஷாக்கை யூஸ் பண்றான். தலைவன் பொசிங்கிட்டான். வெளியில உள்ளவனுங்க யங் மாஸ்டர் லீ என்னாச்சு அப்படின்னு கேக்குறானுங்க. நம்ம ஹீரோ ஒன்னும் இல்ல போயிட்டே இருன்றான். அப்படியே ஆப்போசிட்ல உள்ளவனை பார்த்து நான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்டேன், நீ ஹையர் பண்ணப்பட்ட அசாசினான்றான். அவன் ஆமான்றான். நம்ம ஹீரோ உங்களோட அசாசினேஷனோட குரூப் நேம் என்னன்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து நாங்க கோல்டு சில்வர் அசாசின்ஸ், எங்க இதுலயே வந்து 2 குரூப்பா ஸ்பிட் ஆயிருப்போம், ஒரு குரூப் வந்து கோல்டு அசாசின்ஸ் அண்ட் இன்னொரு குரூப் சில்வர் அசாசின்ஸ், நான் வந்து சில்வர் அசாசின்ஸ் சேர்ந்தவன்றான். நம்ம ஹீரோ வாட் அ நேம். அப்படியே லீடரை பார்த்து இவனுங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்து ஹையர் பண்ண அப்படின்னு கேக்குறான். லீடர் நீ ஏன் கேக்குற அப்படின்றான். நம்ம ஹீரோ ஸ்டில் உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்கு, கரேஜ் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றான். லீடருக்கு புரிஞ்சிருச்சு ஒருத்தவனுக்கு 800 நாணி அப்படின்றான். நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு அசாசின் அது அக்யூரேட்டா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஆமா யூசுவலா கொடுக்கறத விட அதிகம் அப்படின்றான். நம்ம ஹீரோ இன்னும் சிரிச்சுக்கிட்டே இல்ல அப்படின்னு சொல்லி அவனை கை காமிச்சு இந்த 800 நாணி வந்து உன்னோட லைஃபோட ஒர்த்தும் கூட, உன்னோட லீடர் வந்து ஆன்சாங்கிட்ட உன்னை சோல்ட் அவுட் பண்ணிட்டான், ஆஃப்டர் நீங்க இன்வார்ம் மர்ச்சன்ட் குரூப்பை வைப் அவுட் பண்ண பிறகு அவன் உங்களையும் கொண்டு இருப்பான், ஏன்னா வெல் நோன் பர்சன்ஸை யூஸ் பண்றதை விட அசாசின்ஸை கொல்றது ஈஸி, அவன் அவனோட கையை ஏன் கரையாக்கணும்னு நினைச்சிருப்பான், அதுதான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேஷனோட வேயே, பாக்குறதுக்கு சர்ஃபேஸ்ல நல்லா இருப்பானுங்க பட் இன்சைடு பார்த்தா அப்படின்னா அவனுங்க மத்தவங்களை விட ரொம்ப மோசமானவங்களா இருப்பானுங்க. உனக்கு புரியுதா அசாசின், உன்னோட லைஃபோட ஒர்த்து வெறும் 800 நாணி, சீப், நீ அட்லீஸ்ட் ஆர்டரா ட்ரெயின் பண்ணியிருந்த அப்படின்னா தென் நீ இவ்வளவு சீப்பா சோல்ட் அவுட் ஆயிருக்க தேவையில்ல. நோ, யாரெல்லாம் காசுக்காக கொலை பண்றானுங்களோ அவனுங்க மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட ஒர்த்து கிடையாது. வாட் அ கிராண்ட் லைஃப் நீ வாழ்ந்திருக்க யூ பேஸ்டர்ட். அவுட் சைட்ல 3 அசாசின், ஒருத்தவன் சிவியரா இன்ஜூர் ஆயிருக்கான் அண்ட் ஒருத்தவன் சாம்பலா இருக்கான். இந்த குரூப்பே எவிடன்ஸுக்கு பர்ஃபெக்ட் தான்றான். இப்ப அப்படியே மோயாங் கிளான் எஸ்டேட்டுக்கு வந்துறானுங்க. அங்க உள்ளவனுங்க அது யான் கிளானோட பெரிஸ் தானே, அவன் பக்கத்துல வரவன் யாரு, லீடருக்கு என்ன ஆச்சு, அவன் ஏன் இந்த ஸ்டேட்ல இருக்கான்னு பாக்குறானுங்க. அங்கேருந்து ஒருத்தன் ஹாங் கிளான் லீடர் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அண்ட் உன் கழுத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். இவன் தான் வந்து மூயாங் கிளானோட லீடர். அப்படியே கிட்ட வந்து நம்ம ஹீரோ பார்த்து நான் உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்ல, நான் மூயாங் கிளானோட லீடர் மூயான் பின், நீ யாரு அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து நான் லீச்சுன் யூனா மச்சன் குரூப்போட யங் மாஸ்டர் அப்படின்றான். மனசுக்குள்ள மூயான் பின்னா, மூயான் கிளானோட லீடர் வந்து மூயான் சூதானு யோசிக்கிறான். மூயாங் கிளானோட லீடர் நம்ம ஹீரோ பார்த்து ஏன் ஹாங் கிளானோட லீடர் யூனா மச்சன் குரூப்போட யங்கஸ்ட் சன்னால ஒரு கிரிமினல் மாதிரி இழுத்துட்டு வரப்படணும்னு கேக்குறான். அதுக்கு யான் கிளானோட லீடர்
லீடர் வந்து அமைதியா இருக்கான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் இதுதான் நடந்ததா அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து இங்க நிக்கிறவனுங்களும் வந்து இந்த யான்சினால தான் ஹயர் பண்ணப்பட்டவனுங்கன்றான். லீடரோட பக்கத்துல உள்ளவன் மெர்ச்சன்ட் குரூப்பை த்ரெட்டன் பண்ணது ஒரு பெரிய மேட்டர். வேர்டு வெல்ல ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா முரம் அலைன்ஸ் வந்து நம்மள பார்த்து சிரிப்பானுங்க. பெராப்ஸ் நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். லீடர் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்து த யூனா மெர்ச்சன்ட் குரூப்போட யங் மாஸ்டர் லீ, நீங்க எந்த இன்டென்ஷனோட இங்க வந்தீங்க? உண்மை வெல்ல தெரிஞ்சா ரிட்டாலியேஷன் நடக்கும் பயந்தா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து நீங்க என்னோட பொசிஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க லீடர் அப்படின்னு கேக்குறான். லீடர் வந்து மனசுக்குள்ள இஃப் சம்மன் என்னோட கிளானை ஃபுல்லா அழிச்சு என்ன கிரிமினலா மாத்திருவன் த்ரெட்டன் பண்ணா தேர் இஸ் ஒன்லி ஆன்சர் அவனை கொல்றது தான். ஹவவர் ஹான்சன் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஹான் கிளானோட கண்ணு மட்டும் இவன் மேல படாது, மொத்த முரேமோட கண்ணு இவன் மேல தான் இருக்கும் அப்படின்றான். அப்ப ஹாங் கிளான் லீடர் வந்து மூயாங்க பார்த்து நீ மட்டும் என்ன மார்க் பண்ணல அப்படின்னா நான் எப்படி மெர்ச்சன்ட் குரூப்போட சைல்டு கிட்ட தோத்துருப்பேன். நீயும் அசோசியேஷன்ல உள்ளவங்கள தான் என்ன அசிங்கப்படுத்தினீங்க, அதனால தான் நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன். நீ தான் இதை ஸ்டார்ட் பண்ண, சோ நீ எனக்கு கண்டிப்பா இப்ப ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப ஹெசிடேட் பண்ணாத, ஜஸ்ட் ஒன்ஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன் அப்படின்றான். அதுக்கு மூயான் கிளானோட லீடர் வந்து அவன் கழுத்துல அடிச்சுட்டு ஹாங் கிளான் லீடர் என்ன இன்னும் நீங்க அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? நான் முயான் பின் என் மேலதான் இந்த ஷேம் வந்து விழும் அப்படின்றான். அப்படியே காட்ஸை பார்த்து இந்த 3 அசாசின் அடிச்சு வைங்க அண்ட் அவனுங்களை கொன்றாம வாட்ச் பண்ணுங்க அப்படின்றான். காட்ஸும் வந்து ஓகேன்றானுங்க. இவன் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ஷேமா தான் எங்களை மன்னிச்சிருங்க. ரூலர் அசோசியேஷன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். நீங்க எங்களால தான் இவ்வளவு சஃபர் ஆயிருக்கீங்க. நீங்க சீக்கிரமா போல அப்படின்னா நம்ம ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வெரி வெல் என்னோட ஜேர்னி ஒத்துதான்றான். இப்ப அப்படியே ரூம்ல 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கானுங்க. லீடரோட மனசுல யூனா மெர்ச்சன்ட் குரூப்போட யங்கஸ்ட் சன் வந்து ஹான் கிளானோட லீடரை டிஃபீட் பண்ணிட்டான். இந்த மேன் சடன்லி எந்த வேர்ல்டுல இருந்து அப்பியர் ஆனான்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் லீ எப்படி இந்த விஷயம் வந்து ரிசால்வ் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னால யான்சாங்க கொல்ல முடியாது, பட் நான் ரெஸ்பான்சிபிள் வேல டீல் பண்ணிக்கிறான்றான். நம்ம ஹீரோ நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்காக நான் யான்சுங்க முரம் அலைன்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். யான் கிளானுக்கு என்ன தண்டனையோ அதை அவனுக்கு முடிவு பண்ணட்டும். ரூலர் அசோசியேஷன் இந்த டேமேஜ் எடுத்துக்கிறோம். இந்த மேட்டர் வந்து ஹானரோட பெரிய விஷயம், அதனால அதர் கிளானோட லீடர்ஸ் வந்து ஒத்துப்பாங்கன்றான். நம்ம ஹீரோ குட் பிளான் சொல்லிட்டு பெராப்ஸ் நான் கேட்கறது தப்பா இருக்கலாம், பட் மோயாங் கிளானோட ஃபார்மர் லீடர் வந்து கோல்டன் பூஷான் செரிமனியை கோ த்ரூ பண்ணாரான்னு கேக்குறான். அதுக்கு லீடர் ஆச்சரியமா பார்த்துட்டு யங் மாஸ்டர் மார்ஷல் ஆர்ட் வேர்ல்டுல நடக்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவா தான் வருதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபாதர் வந்து தொலைஞ்சு போய் 1 வருஷம் ஆகுது அப்படின்றான். நம்ம ஹீரோ தொலைஞ்சு போயிட்டாரான்னு கேக்குறான். அதுக்கு லீடர் வந்து ஆமா நான் மெயின் கிளான்ல உள்ள எல்லா மெம்பர்ஸையும் வந்து சர்ச் பண்ண அனுப்புனேன், பட் அவரை ஃபவுண்ட் பண்ணவே முடியல. நான் வந்து ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் சன்ன்றான். நம்ம ஹீரோ வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல தான் நான் இந்த பாடிக்குள்ள வந்தேன். தட் மீன்ஸ் நான் மட்டும் சாகல, பட் மோயான்சுவும் செத்துட்டான். அவனை பார்த்து பெராப்ஸ் உன்னோட ஃபாதருக்கும் டீமானிக் ஃபேக்ஷனுக்கும் ஏதாவது கிளாஷ் இருந்ததா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் யோசிச்சுட்டு நாட் ஈவன் அண்டர் வேர்ல்டு ஃபேக்ஷன் கூட கிடையாது, பட் டீமானிக் ஃபேக்ஷனா? அவனுங்க 20 வருஷத்துக்கு மேல சைலண்டா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இஃப் டீமானிக் ஃபேக்ஷன் வெளில வந்தானுங்க அப்படின்னா இந்த மாதிரி குவைட்டா இருக்காது. பிசைட்ஸ் என்னோட ஃபாதருக்கும் அவனுங்களுக்கும் எந்த ஒரு கிளாஷும் இருந்ததா நான் கேள்விப்படலன்றான். நம்ம ஹீரோ வந்து எனக்கும் அவனுங்களுக்குமே வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிளாஷும் இல்ல, அவனுங்க சிம்பிளி சடனா என் முன்னாடி அப்பியர் ஆகி என்ன ஆம்புஷ் பண்ணானுங்கன்னு யோசிச்சுட்டு இஃப் உன்னோட ஃபாதர் வந்து செவரல் ஸ்வார்ட்ஸ்மேனால ஆம்புஷ் பண்ணப்பட்டா அவர் எவ்வளவு தூரம் நீ தாக்கு பிடிப்பாருன்னு நினைக்கிறேன்றான். அதுக்கு அவன் வந்து அது ப்ரூட்டல் ஃபைட்டா இருக்கும், பட் என்னோட ஃபாதரை ஃபியூ ஸ்வார்ட்ஸ்மேனால தோக்கடிக்க முடியாதுன்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து வாட் இஃப் அவனுங்க எல்லாம் பிளேடு ப்ரூஃப் பாடியோட இருந்தா என்ன பண்ணுவ? மனசுக்குள்ள என்னோட பாஸ்ட் லைஃபை திங்க் பண்ணி பார்க்கும்போது நான் அவனுங்களை லைட்னிங்கால ஸ்டக் பண்ணியும் சில பேர் சர்வைவ் ஆனானுங்க. அந்த டைம்ல நான் 9th ஃபேஸோட லைட்னிங் எனர்ஜியை யூஸ் பண்ணேன். ஈவன் லீஜனோட 8th ஃபேஸ் லைட்னிங் எனர்ஜியை ஆர்டினரி மேனால என்டூர் பண்ண முடியாது. ஆனா நான் அப்ப இருந்த லெவல கன்சிடர் பண்ணும்போது இது அன்நேச்சுரல். அட்லீஸ்ட் அவங்களோட பாடி வந்து பிளேடு ப்ரூஃப் ரிலம் இல்லனா பியாண்ட் இருக்கணும். இஃப் அந்த மலைக்கு மேல நின்னுட்டு இருந்தவனையும் சேர்த்தா அவன் வந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சோசரி யூஸ் பண்ணா அவனுங்க எல்லாம் மொத்தமா ஜாயின் ஃபோர்ஸ் பண்ணானுங்க அப்படின்னா அவனுங்களுக்கு அகைன்ஸ்டா ஒன்லி ஒத்தனால மட்டும் தான் நிக்க முடியும். அது யாருன்னா யாரு ஹெவன் பியாண்ட் ரிலம் ரீச் பண்ணாங்களோ அவங்களால தான் முடியும். ஈவன் பையன் ஃபாதரை இவ்வளவு தூரம் தேடியும் டிமானிக் ஃபேக்ஷனோட ஒரு ட்ரேஸை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன் அவனுங்க சீக்ரெட்டா மூவ் பண்ணும்? அவனுங்க எதை தான் அடைய நினைக்கிறானுங்க அப்படின்றான். இப்ப அப்படியே ஒரு மவுண்டைனை காட்டுறாங்க, அங்க லைட்னிங் விழுது. அப்படியே நம்ம ஹீரோ கொன்ன அந்த 2 பேரை காட்டுறாங்க. அதுல ஒருத்தாங்க கத்தி வச்சிருக்கவனை பார்த்து சோட் டீமன் அவனை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம் சோட் கிங் அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து வெல்டன் ஹெவன்லி டீமன் யூ கைஸ் எல்லாம் மூவ் பண்ண ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, இந்த டைம் நம்ம கிங்க அன் பண்ண போறோம்ன்றான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.